செய்திகளுக்கு நம்பிக்கை. வணக்கம். முதலில் முதன்மை செய்திகள். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் பலி. பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆழ்ந்த இரங்கல். காவல் நிலையத்தில் தாக்குதல். இஸ்தான நிகாராவுக்குள் அத்துமீறி நுழைய முயற்சி. காவல்துறை விசாரித்து வருகிறது. கூலிம் இந்து ஆலயம் இடமாற்றத்திற்கு சுமூகமான முறையில் தீர்வு காண வேண்டும். ராமசாமி. ஜின்ஜாங் ஸ்லாத்தானில் ஸ்ரீ மகா காளீஸ்வரி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. சிங்கப்பூரில் அதிகரித்து வரும் கோவிட்-19 பாதிப்பு, மீண்டும் பொது முடக்கம். ஈரான் நாட்டின் அதிபர் இப்ராஹிம் ரைசியின் மறைவிற்கு பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். ஈரான் நாட்டின் தலைசிறந்த தலைவரை இழந்து வாடும் ஈரான் நாட்டு மக்கள் தைரியமாக இருக்க தாம் பிரார்த்தனை செய்வதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தமது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி, ஈரான் வெளியுறவு அமைச்சர் மற்றும் அரசு அதிகாரிகள் பயணம் செய்த ஹெலிகாப்டர் ஒன்று திடீரென்று விபத்துக்குள்ளானது. கடந்த 17 மணி நேரம் தேடுதல் பணிகளுக்கு பிறகு ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய இடம் கண்டறியப்பட்டது. இதில் பயணம் செய்த ஈரான் அதிபர் உட்பட 7 பேர் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலேயே உயிரிழந்து விட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. பூலுதிராம், டத்து கிராமட் காவல் நிலையங்களில் தாக்குதல், இஸ்தானா நகராவுக்குள் அத்துமீறி நுழைய முயற்சி ஆகிய சம்பவங்கள் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரம் நிகழ்ந்த இந்த சம்பவங்கள் யாவும் தற்செயலாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் கூறினார். மேலும் ஜாசிகா நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா காக்கிற்கு விடுக்கப்பட்ட கொலை மிரட்டல் தொடர்பாகவும் காவல்துறை விசாரிக்கும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த சம்பவங்களை விசாரிக்க காவல்துறையினருக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த வாரம் ஜோஹர் உலுத்திராமில் நள்ளிரவில் போலீஸ் நிலையத்தில் நடந்த தாக்குதலில் 2 போலீஸ் அதிகாரிகள் மாண்டனர். அதில் ஒருவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இஸ்தான நிகாராவுக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற 2 ஆடவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களின் காரை சோதனை மேற்கொண்டதில் அவர்கள் ஆயுதம் எடுத்து வந்தது தெரிய வந்தது. கூலிம் இந்து ஆலயம் இடமாற்றத்திற்கு சுமூகமான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று உரிமை கட்சியின் தலைவர் டாக்டர் ராமசாமி கேட்டுக்கொண்டார். கூலிம் ஹைடெக் பூங்காவில் உள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய பிரச்சனையை கண்டறிய மலேசிய உரிமை கட்சி அங்கு களமிறங்கியது. கூலிம் தொழில் பூங்கா விரிவாக்கத்திற்கு நிலம் தேவைப்படுவதால் ஆலயத்தை வேறு இடத்திற்கு மாற்றுமாறு நில அலுவலகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்நிலையில் கிடா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வோங் ஜியாஜென் கிஷோர்குமார் தலைமையிலான கோயில் நிர்வாகத்துடன் தொடர்பு கொண்டு கோயிலை இடமாற்றம் செய்வதற்கு பொருத்தமான நிலத்தை அடையாளம் காண உள்ளார். ஆலய நிர்வாகத்தினர் தற்போது இருக்கும் இடத்திலிருந்து வெகு தொலைவில் இல்லாமல் இந்து சமூகத்தினர் வசிக்கும் இடமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கோயிலின் இடப்பெயர்வுக்கான பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படுவது வரலாற்று சிறப்புமிக்க கோயிலின் நீண்ட வரலாறுக்கும் இப்பகுதியில் உள்ள இந்துக்களுக்கும் ஒரு முக்கிய அடையாள குறியீடாக இருக்கும் என்று உரிமை நம்புகிறது. உரிமையின் பொதுச் செயலாளரான சதீஷ் கிடாவின் மத்ரிபசார் சனுசிக்கு கடிதம் எழுதவும் மாநிலத்தில் உள்ள மற்ற இந்து கோவில்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஆராயவும் நான் வலியுறுத்தினேன் என்று டாக்டர் ராமசாமி கூறினார். ஜின்ஜாங் ஸ்லாத்தானில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா காளீஸ்வரி ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா நேற்று மிக விமரிசையாக நடைபெற்றது. கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கி 3 நாட்களாக கும்பாபிஷேகத்திற்கு சிறப்பு பூஜைகளும் யாகங்களும் நடைபெற்றன. 4 தலைமுறைகளாக பராமரிக்கப்பட்டு வரும் இந்த ஸ்ரீ மகா உத்ர காளீஸ்வரி அம்மன் ஆலயம் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்தது. ஜின்ஜாங் ஸ்லாத்தானில் சுமார் 100 வருடங்களுக்கு மேல் அருள் பாலித்து வரும் இந்த ஸ்ரீ மகா உத்ர காளீஸ்வரி அம்மன் ஆலயம் 4 தலைமுறைகளாக பராமரிக்கப்பட்டு வருவது சிறப்பு அம்சமாகும். பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த கும்பாபிஷேக விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் புடைசூழ கலந்து கொண்டனர். கும்பாபிஷேக பூஜைகளை சிறப்புடன் நிறைவேற்றிய சிவாச்சாரியர்களுக்கும் வருகை தந்த பக்தர்களுக்கும் டத்தோ ஸ்ரீ ஆறுமுகம், டத்தோ ரங்கநாதன் குடும்பத்தினர் சார்பிலும் ஆலய நிர்வாகத்தின் சார்பிலும் ஆலய அறங்காவலர் செல்வராஜு நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.
சிங்கப்பூரில் புதிய கோவிட்-19 நோய் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சிங்கப்பூர் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடந்த மே 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் சுமார் 25,900 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோவிட்-19 தொற்றின் புதிய அலை வேகமெடுக்க தொடங்கியுள்ளதாகவும் அதன் பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் சிங்கப்பூர் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த அலை அடுத்த 2 முதல் 4 வாரங்களில் உச்சத்தை தொட வாய்ப்புள்ளதெனவும் கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொற்று பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் பொது முடக்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான தீர்மானங்கள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் நம்பிக்கை செய்திகள் நிறைவடைகின்றன. மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்பிக்கை ஊடகத்துடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.